இறைவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ ரத்தம் சிந்தியாகணும். இத நம்ம ரத்தம் ஏன் சிந்தணும்? ரத்தம் என்ன ரத்தம் எதுக்காக சிந்தணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இது நம்ம இந்த உலகத்தில் உள்ள அறிவை வச்சு நம்ம பார்த்தா நமக்கு கண்டிப்பா புரியாது. இந்த உலகத்தில் உள்ள அறிவை வச்சு நம்ம பார்த்தா கண்டிப்பா புரியாது. இத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உலக அறிவுகளையும் தாண்டி இறை ஞானம் தேவை. அந்த இறை ஞானம் இருந்தால்தான் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த இறை ஞானம் என்பது இறைவனிடமிருந்து வருவது. அந்த இறை ஞானம் என்பது இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அந்த இறை ஞானம் என்பது இறைவனிடமிருந்து வருவது. அந்த இறை ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இறைவனிடம் கேட்க வேண்டும். எனவே அந்த இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இரத்தம் ஏன் சிந்தப்பட வேண்டும் என்றால் இவ்வுலகம் சார்ந்த விஷயம் அல்ல. அது கண்ணுக்கு தெரியாத இன்னொரு உலகம் சார்ந்த, அதை கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் என்பது ஒன்று இருக்கிறது. அதை பற்றி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார். அதாவது, என் பொருட்டு நம்பவில்லை என்றால் நான் செய்யும் அருமடையாளங்களின் பொருட்டாவது நம்புங்கள்.